ஒரு பீச்சுக்கு போகிறதுக்குள்ள என்ன நாள் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சுடா, பீச்சுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். 2 பேர் தான் வரேன்னு சொன்னாங்க. என்னையும் சேர்த்து 3 பேர். சரி ஓகே, எப்படியோ 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறா, நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டான். நானும் 1 மணிக்கு கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டேன். 1 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்தான், என்ன பண்ணுறான் பாருங்களேன். சாப்பிட்டுட்டு சின்சான் பார்த்துட்டு இருக்கான். சரிடா சீக்கிரம் சாப்பிட்றா சொல்லிட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டான். அங்கேருந்து பஸ்ஸு பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னொருத்தங்கிட்ட சொன்னேன். அவன் என்ன பண்ணா, 5 நிமிஷம் நடந்தாலே ஒரு பஸ் ஸ்டாப் வந்திருக்கும். சரி நடுவில் பஸ் வருதுடா, இது போகும் போல அப்படி சொல்லிட்டு ஏற்றி விட்டான். மாற்றி 5 நிமிஷத்தில் நடந்து போகிற பஸ் ஸ்டாப்புக்கு 25 நிமிஷம் நடக்க விட்டான். சரி நடக்க விட்டமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இல்லை. இறங்கிட்டு வீடியோ எடுக்கிறான், போஸ் பாருங்க. சரி அங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டோமா, 2 ஆயிடுச்சு. அப்போ பஸ் வராது, லஞ்ச் டைம் சொல்லிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ கரெக்டாக வந்துச்சு. ஷேர் ஆட்டோ பிடிச்சி அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கே போயிட்டா டிக்கெட் கவுண்டர் மாற்றிட்டு இருக்காங்க. சரி அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டர்லாம் தேடிட்டு டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறிட்டான். என்ன பண்ணிட்டேன், சென்ட்ரல் ட்ரெயின் ஏறாமல் மாற்றி பீச் ட்ரெயின் ஏற்றி விட்டேன். சரி ஓகே, பீச் ஸ்டேஷன் இறங்கி போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பீச் ஸ்டேஷன் இறங்கிட்டோம். அங்கே போனால் 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி நடக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது, பஸ் வருதா பார்த்தா எந்த பஸ்ஸும் போவாதான். அப்படியே திரும்ப அதே மாதிரி ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து பீச் ஒரு அடியாக போயிட்டோம். ஒரு வழியாக பீச் வந்தாச்சுரா அப்படின்னு பார்த்து குளிக்க போனால் உள்ளெல்லாம் போய் ரொம்ப குளிக்க போடுவதுப்பா தம்பி, மேலோட்டமாக தான் குளிக்கணும் அப்படி சொல்லிட்டு போலீஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் அங்கேயே நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். மீன் சாப்பிடலாம்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். என்ன பண்ணோம், 2 பேரும் வேணாம் சொல்கிறோம். மீன் நல்லா இருக்காதுடா பீச்சில், வேணான்றோம். சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலான்னா. சரி ஓகே உனக்காக சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு மீன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. அவனை திட்டினே வரும், மீனே நல்லா இல்லைடா, எதுக்குடா சொன்னேன்ட்டு. சரி ஓகே அவருடைய எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டான். நிறைய கடை இருக்குது, ஜூஸ் வாங்கலான்னு போகிறோம், ஜிபே பண்ணலான்னு பார்க்குறோம். ஜிபேவே ஒர்க் ஆகலை, ஏன்னா பார்த்தா அங்கே நெட்ஒர்க் சிக்னலே கிடைக்கல. சரி ஓகே ஒரு எல்லாம் பீச்சை விட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே போனால் நெட்ஒர்க் சிக்னல் கிடச்சிது. அங்கே ஒரு எல்லாம் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம். அங்கே வெளியே வரத்துக்கு 6 மணி 6:15 ஆயிடுச்சு. சரி அப்படியே ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் போய் கேட்டால் 6 மணிக்கு ஷோ ஓப்பன்ப்பா, ஸ்விம்மிங் பூல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணுறோம், அதனால் டிக்கெட் தர முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. சரிடா 6 மணிக்கு ஷோ இருக்குது, ஷோ பார்த்துட்டு பொறுமையாக போகலான்டா அப்படின்னு சொன்னால், இல்லை வேணாம் வீட்டுக்கு போயிடலாம் டைம் ஆகுது அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே வீட்டுக்கே போயிடலாம்டா, ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சென்ட்ரல் இந்த முறை கரெக்டாக போயிடலாம் போகும்போது அப்படின்னு. இல்லை வேணாம் பஸ்ஸில் தான் போகணும் அப்படி 2 பேரும் சொன்னாங்க. சரி ஓகே பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸெல்லாம் ஏறி போயிட்டுருக்கோம். 1:30 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஜூஸ் குடிக்க போகலான்ட்டாங்க. அவ்வளோதான், திரும்ப 3 பேரும் பைக் எடுத்துட்டு திரும்ப ஜூஸ் குடிக்க மாட்டோம். 3 பேர் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக பேசிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டோம். இதே மாதிரி ரெகுலராக விளாக்ஸ் நல்ல கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.